வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எத பத்தி அப்புட்ன்னா, அதாவது உங்களோட ட்ரைபல் சீஃப் ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வரப்போறாரு. ரிட்டர்ன் வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கர் செத் ரோலின்ஸோட அந்த ஒரு டீமுக்கு வந்து ஒரு தகுந்த ஒரு பாடத்த குடுக்க போறாரு அப்படிங்கிற மாரி ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் போய்க்கிட்டு இருக்கு. அது இல்லாம நம்மளோட WWE வந்து நம்ம வச்சு கழுத்த அறுந்துட்டாங்க அப்படிங்கிற மாரி சொல்லப்படுது. அது இல்லாம செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு ஃபேக்ஷன்ல வந்து பிரான்சன் ரீட் வந்து எதுக்கு சேரணும்? அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட்டா நம்ம பார்க்க போறது எத பத்தி அப்படின்னா, சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட மெயின் ஈவென்ட்டா வந்து நம்மளோட WWE வந்து சிஎம் பங்க், சேமி ஜெயின் விசஸ் செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கருக்கான அந்த டாக் டீம் மேட்ச் வந்து நம்மளோட WWE வந்து மேபி சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டோட ஒரு மெயின் ஈவென்ட்டா வந்து கன்ஃபார்ம் பண்ணி வச்சிருந்தாங்க. இதுல வந்து நம்மளுடைய பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது அதிகமா இருந்துச்சு. அதாவது நான் வந்து மாத்தி சொல்றேன். அதாவது பிரான்சன் ரீடோட அந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து அதில் வந்து இருந்துச்சு. அதாவது மேபி செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீமில் வந்து பிரான்சன் ரீட் வந்து எதுக்கு வந்து ஆட் ஆகணும் அப்படின்னு கேட்டால், அதாவது இந்த டீமை வந்து இன்னமும் கொஞ்சம் வலுவுபடுத்தணும். அதாவது இன்னும் வந்து WWE வந்து இந்த ஒரு டீமை வந்து நம்ம வந்து அதிகமாக கொண்டுட்டு போகணும், ஒரு டாப் லெவலுக்கு கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி WWE வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதனால தான் இப்போ வந்து நம்மளுடைய WWE வந்து பிரான் பிரேக்கர், செத் ரோலின்ஸோட அந்த ஒரு ஃபேக்ஷனில் வந்து நம்மளுடைய WWE வந்து பிரான்சன் ரீடை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அதிகமாக இப்போ சொல்லப்படுது. மேபி நம்முடைய செத் ரோலின்ஸும் சரி, நம்முடைய பிரான் பிரேக்கரும் சரி, இவங்க 2 பேருமே சரி ஒரு டீமுக்கு ஒரு டாப் 1 காய் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான். இவங்கள தவிர வந்து நம்மளுடைய WWE வந்து இப்போ வந்து பிரான்சன் ரீடை அந்த ஒரு இதில் கொண்டுட்டு வந்திருக்காங்க. அதனால இப்போ வந்து நம்முடைய WWE வந்து ஒரு கரெக்டான ஒரு பிளான்ல, கரெக்டான ஒரு ஸ்டோரியில வந்து ஒரு ப்ராப்பரா இப்போ வந்து கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இப்போ தான் நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு வந்து வர்றதுக்கான கரெக்டான ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. மேபி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னா உண்மையிலுமே தரமான சம்பவங்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. மேபி ஏன்னா நம்மளுடைய பிரான்சன் ரீடு வந்து நம்மளுடைய சிஎம் பங்கையும் சரி, சேமிசையும் சரி அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய சேமிசனும் சரி, சிஎம் பங்க் சரி தோத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் நம்மளுடைய பிரான்சன் ரீட் தான். பிரான்சன் ரீட் வந்து அட்டாக் பண்ணி இப்போ வந்து நம்மளுடைய பிரான்சன் ரீட் வந்து செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு டீம் அப்ல வந்து ஒரு டீம் ஆயிட்டார். மேபி நம்மளோட WWE வந்து இதுக்கு முன்னாடி அதாவது சர்வீஸ் சீரிஸ்ல தான் நம்மளுடைய பிரான்சன் ரீடை பார்த்தோம். அதாவது அந்த 5-on-5 அந்த இதில் பார்த்தோம். அது பிளட் லைன் 2.0 அந்த ஒரு இதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்முடைய பிரான்சன் ரீட்க்கு வந்து இன்ஜுரி ஆனிச்சு. அதுக்கப்புறம் நம்ம WWE அவரை பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் எப்போ வருவார் அப்படிங்கிற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப நம்மளோட WWE வந்து அந்த பிளட் லைன் அந்த ஒரு ஸ்டோரி லைனில் விட்டுட்டு நம்மளோட WWE வந்து இப்போ வந்து நம்ம செத் ரோலின்ஸ், பிரான் பிரேக்கரோட அந்த ஒரு ஃபியூல வந்து நம்மளோட WWE வந்து ஆட் பண்ணிட்டாங்க. மேபி இப்போ வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வந்தார் அப்படின்னு கேட்டால், ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் நம்முடைய சேமி ஜெயின், சிஎம் பங்கோட அந்த ஒரு டீமில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இருப்பார் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக சொல்லப்படுது. அப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால் இவங்க 3 பேருமே சேர்ந்து மேபி மனி இன் த பேங்க் அப்படி இல்லாட்டி நைட் ஆஃப் சாம்பியன் இதில் வந்து நம்முடைய 2 டீமே வந்து ஃபைட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஒருவேளை இப்போ மனி இன் த பேங்க் நடக்குது அப்படின்னு கேட்டால் இதில் கூட மேபி நடக்கலாம். அதாவது இப்போ ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும், சிஎம் பங்கு, சேமிசன் இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு 6 மந்த் டாக் மேட்ச் கூட மேபி மனி இன் த பேங்க்ல விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அப்படி ஒருவேளை இந்த 6 மந்த் டாக் மேட்ச் வந்து மனி இன் த பேங்க்ல நடக்கல, அது நடக்காத பட்சத்தில் வந்து மேபி நம்மளோட WWE வந்து நைட் ஆஃப் சாம்பியன்ல வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் கூட மேபி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதாவது செத் ரோலின்ஸ் விசஸ் ரோமன் ரெயின்ஸுக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கட்டும், இல்லை பிரான்சன் ரீட் விசஸ் நம்மளுடைய சிஎம் பங்குக்கான ஒரு சிங்கிள்ஸ் மேட்சாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மேபி ஏதாவது ஒரு மேட்ச் வந்து நம்மளோட WWE வந்து பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பிளானில் இருக்காங்க. அதனால் மேபி இப்போ ஃபேன்ஸ் எல்லாம் சொல்கிற விதமும் சரி, அது இல்லாமல் WWE தரப்புலேருந்து சொல்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் வந்து கரெக்டான ஒரு ஸ்டோரி லைனில் கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ரிட்டர்ன் வர்றதுக்கான அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதனால் மேபி இப்போ வந்து 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ராக்கு ரோமன் ரெயின்ஸ் வரல அப்படிங்கிறப்ப ரோமன் ரெயின்ஸ் வந்து அந்த மனி இன் த பேங்க்கு முன்னாடி நடக்கிற ரா ஸ்மாக்டவுன்லேயே நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரிட்டர்ன் ஆகிட்டார் அப்படின்னு கேட்டால் மேபி நம்ம நினச்ச மாதிரி 6 மந்த் டாக் மேட்ச் கூட மேபி மனி இன் த பேங்க்கில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அது இல்லாமல் அப்படி ஒருவேளை அந்த 6 மந்த் டாக் மேட்ச் அதாவது மனி இன் த பேங்க்கில் நடக்கல அப்படிங்கிறப்ப நைட் ஆஃப் சாம்பியனில் கூட மேபி
இந்த மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது 6 மந்த் டாக் மேட்ச் அப்படி இல்லாத பட்சத்தில் சிங்கிள்ஸ் மேட்ச் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேபி இப்போ ரோமன் ரெயின்ஸ் வந்து ரிட்டர்ன் வர்றதுக்கான கரெக்டான ஒரு நேரம், கரெக்டான ஒரு பிளேஸ் வந்து இப்போ இருக்குது. மேபி ரோமன் ரெயின்ஸ் வந்து எப்போ ரிட்டர்ன் வந்தால் நல்லாயிருக்கும், அதாவது இப்போ வரப்போகிற 26ஆம் தேதி நடக்க போகிற மண்டே நைட் ட்ராக் வந்து ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்குமா, இல்லை மனிந்த பேங்க்குக்கு முன்னாடியே நடக்கிற ராஸ் மேக்டோனல் வந்து ரிட்டர்ன் வந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்தை என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. WWE பற்றி இப்போ வந்து ரெஸ்லிங் வேர்ல்டே வந்து இப்போ WWE பற்றி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்காங்க. அது மேபி எதனால அப்படின்னு கேட்டால், அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச எலிமினேஷன் சேம்பரில் வந்து ராக்கு ரிட்டர்ன் வந்து அதாவது ரெசல்மேனியா 42 வந்து இதுதான், இந்த லோகோ தான், இதோட தீம் சாங் இதுதான், அதாவது ரெசல்மேனியா 42 வந்து நியூ லண்டன் சிட்டியில் தான் நடக்குது அப்படிங்கிற மாதிரி, அதாவது அந்த லோகோவையும் நம்மளுடைய ராக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணார். அது எங்கே நடக்குது அப்படிங்கிற பிளேஸையும் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அதுக்கான தீம் சாங்கி நம்மளோட ராக்கே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். எல்லாமே நம்மளுடைய ராக் பண்ணிவிட்டு, அதாவது ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அதாவது இதுதான், அதாவது ரெசல்மேனியா 42 வந்து இங்கே தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரூமர், அதாவது ஒரு அப்டேட் தான், இது வந்து கன்ஃபார்மே ஆயிடுச்சு. ரூமருங்கிறது இல்லை, அப்டேட் இல்லை, இது கன்ஃபார்மான ஒரு நியூஸ் தான். அதாவது இப்போ வந்து ரெசல்மேனியா 42 வந்து இப்போ வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் வந்து நடக்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு குண்டை தூக்கி இப்போ வந்து WWE போட்டிருக்காங்க. அதுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், இதுக்கான உண்மையான காரணங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், இதுக்கான முழுக்க காரணமே யார் அப்படின்னு கேட்டால் TKO நிறுவனம் அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்கிறாங்க. அதாவது TKO நிறுவனம் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், மேபி அங்கே இருக்கிற சூழ்நிலை, அதாவது இப்போ ஒரிஜினல் லண்டன் சிட்டியில் வந்து இப்போ வந்து நம்ம ரெசல்மேனியா 42 நடத்துகிறோம் அப்படின்னு கேட்டால், அங்கே வந்து அதிகமான வந்து காசை வந்து நம்மளால் சம்பாதிக்க முடியாது, அதிகமான வந்து ஒரு வருமானத்தையும் ஒரு மணியையும் நம்மளால் பெற முடியாது. அப்படிங்கிறனால நாம் வந்து அங்கே வந்து ரெசல்மேனியா வந்து இருக்கிற பேப்பர்லேயே ஒரு பிக்கஸ்ட்டு ஒரு பேப்பரும் எதுனா அது நம்ம ரெசல்மேனியா தான். அதனால் மேபி நம்மளால் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் பண்ணுற அந்த ஒரு மணியை வந்து நம்மளால் ஏர்ன் பண்ண முடியாது. அப்படிங்கிறனால இப்போ வந்து நம்மளுடைய TKO நிறுவனம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு கேட்டால், நீங்கள் வந்து அங்கே வந்து ரெசல்மேனியா 42 வந்து நீங்கள் நடத்தாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால் மேபி இப்போ வந்து ரெசல்மேனியா 42 வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இல்லை. இப்போ வந்து ரெசல்மேனியா 42 வந்து எங்கே நடக்கும் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இப்போ இருக்குது. அதில் இப்போ வந்து WWE இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால், அதாவது எங்களால் ரெசல்மேனியா 42 வந்து ஒரிஜினல் சிட்டியில் எங்களால் நடத்த முடியல, அதனால மேபி நாங்கள் வந்து உங்கள் கண்ட்ரியில் வந்து நாங்கள் ஒரு பேப்பரையும் நடத்துகிறோம். அது மேபி என்ன பேப்பர் அப்படின்னு கேட்டால் 2026க்கான மணி இந்த பேங்கை வந்து நாங்கள் வந்து ஒரிஜினல் லண்டன் சிட்டியில் வந்து நாங்கள் நடத்துகிறோம். அதாவது எங்களால் ரெசல்மேனியா நடத்த முடியல, அதனால் அதுக்கு ஒப்பீடாக வந்து நாங்கள் வந்து மணி இந்த பேங்கை வந்து நடத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து நம்மளுடைய WWE சொல்லிட்டாங்க. அதாவது இதை வந்து அஃபிஷியலாக WWE தரப்பு வந்து சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் TKO நிறுவனம் சொல்லிட்டாங்க. அது இல்லாமல் ட்ரிபிள் ஹெச்சும் சொல்லிட்டாரு. அதனால் 2026க்கான மணி இந்த பேங்க் வந்து ஒரிஜினல் லண்டன் சிட்டியில் தான் நடக்க போகுது அப்படிங்கிறது இது வந்து முழுக்க உண்மை. இப்போ வந்து ரெசல்மேனியா 42 வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டால், அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. அதாவது இப்போ வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று வந்து ரெசல்மேனியா 41 நடந்துச்சுல்ல, அதே லாஸ் வேகாஸில் வந்து மேபி ரெசல்மேனியா 42 வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ வந்து லாஸ் வேகாஸையும் அதே மாதிரி நம்முடைய நியூ ஒரிஜினல் சிட்டியை ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு கேட்டால், லாஸ் வேகாஸில் இருக்கவங்க வந்து அதே லாஸ் வேகாஸில் இருக்க மக்கள் வந்து, அதாவது சவுதி அரேபியா மக்கள் மாதிரி, அதாவது எவ்வளோ காசு கொடுத்தாலும் சரி, எவ்வளோ நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு பே பண்ணாலும் சரி, அதை நாங்கள் காசு கொடுத்து நான் வாங்கி அந்த ஷோ பார்ப்போம் அப்படிங்கிறவங்க தான் அதாவது லாஸ் வேகாஸோட மக்கள். இதே நம்ம ஒரிஜினல் சிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து அதிகம் நம்ம வந்து விரும்ப மாட்டாங்க. அதாவது நம்ம பே பண்ணுற அமௌண்ட்டை வந்து அவங்க இது பண்ண மாட்டாங்க. அதிக பேர் ஆனால் ரெஸ்லிங் பார்ப்பாங்கனாலும் காசு அவ்வளோ தூரம் அவங்க வந்து செலவு பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறனால தான் இப்போ நம்மளோட WWE வந்து ரெசல்மேனியா 42 வந்து ஒரிஜினல் சிட்டியில் நடத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்துட்டாங்க. அதனால் மேபி ரெசல்மேனியா 42 வந்து, அதாவது ரெசல்மேனியா 41 நடந்துச்சுல, அதாவது ஒரிஜினல் சிட்டியிலே மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ரெசல்மேனியா 42 வந்து லாஸ் வேகாஸில் நடக்கலை அப்படிங்கிறப்ப ரெசல்மேனியா 42 வந்து மேபி சவுதி அரேபியாவில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா இப்போ வந்து லாஸ் வேகாஸில் நடக்கலை, அதேமாதிரி நியூ ஒரிஜினல் சிட்டியில் நடக்கலை அப்படிங்கிறப்ப சவுதி அரேபியா கவர்மெண்ட் கேட்கறது என்னாகட்டா, நாங்கள் வந்து எவ்வளோ பணம் வேணாலும் தரோம், எவ்வளோ தொகை வேணுமாலும் நாங்கள் தரோம், நீங்கள் கேட்குற தொகையை விட நாங்கள் கூடுதலாகவே நாங்கள் தரோம், அதனால் மேபி நீங்கள் வந்து ரெசல்மேனியா 42 வந்து எங்கள் சவுதி அரேபியாவில் வந்து நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் அவங்களோட ஒரு ஒப்பீனியன், அவங்களுக்கு வந்து ரெசல்மேனியா வேணும் அப்படிங்கிற மாதிரி சவுதி அரேபியா மக்கள் வந்து இப்போ அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாமல் வந்து இது இல்லை அப்படிங்கிறப்ப வந்து ரெசல்மேனியா 42 வந்து இன்னொரு விஷயம், அதாவது எப்படி சொன்னால் லண்டனில் கூட மேபி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இன்டர்நேஷ்னல் பேப்பரில் வந்து மேபி ரெசல்மேனியா வந்து லண்டனில் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ சொல்லப்படுது. அதாவது இப்போ வரைக்கும் ரெசல்மேனியா 42 வந்து எங்கே நடக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு க்ளீனான ரிசல்ட் வந்து இன்ன வரைக்கும் தெரியல.
அதாவது ஆனால் ரெசல்மேனியா 42 வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் வந்து நடக்காது. இது வந்து முழுக்க முழுக்க இது கேன்சல் ஆயிடுச்சு. அதுக்கு ஒப்பீடாக தான் நம்மளோட WWE வந்து 2026க்கான மனி இன் த பேங்கை வந்து அங்கே நடத்த போகிறாங்க. அதனால் ரெசல்மேனியா 42 வந்து எங்கே நடந்தால் நல்லாயிருக்கும், அதாவது ரெசல்மேனியா 41 வந்து நடந்துச்சுல்ல, அதே லாஸ் வேகாஸில் நடந்தால் நல்லா இருக்குமா, அதாவது ரெசல்மேனியா 42 லாஸ் வேகாஸ்லேயே நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை சவுதி அரேபியாவில் நடந்தால் நல்லா இருக்குமா, இல்லை இன்டர்நேஷ்னல் பேப்பரிவா லண்டனில் நடந்தால் நல்லா இருக்குமா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். நம்மளா அதாவது ரெசல்மேனியா 42 வந்து நியூ ஒரிஜினல் சிட்டியில் வந்து நடக்காததுக்கான உண்மையான காரணம் என்ன அப்படின்ட்டா டபிள்யூடபிள்யூட ஒரு பேராசையும் அது இல்லாமல் டிகோ நிறுவனத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு பேராசை தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். இதில் வந்து பாதிக்கப்பட்டது யார் அப்படின்னு கேட்டால் நியூ ஒரிஜினல் சிட்டியோட மக்கள் தான், அது இல்லாமல் நம்மளோட ஃபேன்ஸ் மட்டுமே தான். டபிள்யூடபிள்யூ நம்பணும் அப்படின்னு கேட்டால் இதோட நிலைமை அப்படிங்கிறது இதுதான். அதாவது டபிள்யூடபிள்யூ பொறுத்த வரைக்கும் அங்கே வந்து அவங்களுக்கு தேவையானது என்ன அப்படின்னு கேட்டால் பணம் பணம் பணம். அந்த பணத்துக்காக டிகோ நிறுவனம் வந்து எதை வேணுமாலும் செய்வாங்க. அதில் வந்து முதல் ஸ்டெப்பாக பண்ணது என்ன அப்படின்னு கேட்டால் இதுதான் நண்பா.